புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் தான் படிப்படியாக இப்போ இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் தான் படிப்படியாக புரிதல். படிப்படியானா ஆரம்பத்தில் 5 பேர் செத்தாங்க, அப்போ எத்தனை படி புரிதல் வந்துச்சு? இப்போ 41 பேர் செத்துருக்காங்க, இப்போ எத்தனை படி புரிதல் வந்திருக்கு? யாராவது செத்த பிறகு புரிதல் வரணும்? என்னையா இது? என்ன கதை இது? 41 பேர் செத்துருக்காங்க, அவருக்கு படிப்படியாக புரிதல் வரணுமா? அவருக்கு புரிதல் வரணும்னு பல பேர் சாகணுமா? இப்போ 41 பேர் செத்து என்ன புரிதல் வந்துக்குது? வீடியோ போட்டு திரியிறாரு, வீடியோவில் இறந்தவங்களை பற்றி எதுவும் பேசலை. சிஎம் சார் கடுப்பாக இருக்காது, நினைச்சா வெறி வருது. என்னையா இது? இதான் படிப்படியான புரிதல். என்ன புரிதலில் புரித்தினாரு புரியலையே. இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே புரிதல் வரணும்னு உன்னை எத்தனை பேர் பலி கொடுக்கணும்? பேசுறது அப்படிதான் இருக்குது. படிப்படியாக புரிதலாம். அவன் புரிஞ்சுக்கணும்னு இங்கே பல பேர் சாகணுமா? என்னையா இது? புரிதலே இல்லை. அவனா தலைவனே இல்லை, தூக்கி போடுங்கன்னு சொல்லலை. கட்சிக்கார அவர் சொல்ல மாட்டார். இருந்தாலும் கடுப்பா இல்லை. உங்கள் கட்சியில் எல்லாம் பொத்தினுக்கிறாங்கல்ல, அதோ ராஜ்மோகன் நல்லா வாழ்க்கை தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், குயிர் வணக்கம், குயிர் வணக்கம், என்னென்ன பேசிங்கன்னா கருமா ஏடா போனேன் ஆளைக்கான 41 பேர் செத்துட்டு இருக்கிறாங்க, எங்கே போய் ஒழிஞ்சான்னு தெரியல, எல்லா இடத்துலையும் பேசினுப்பா ஆளைக்கானல. அவனை மாதிரி வாய் மூணு இருக்க வேண்டித்தானே. உன்னை ஏன் பேச கூட்டேன்? பேச வந்து ஒரு படிப்படியாக புரிதல் வரணுமா? 41 பேர் செத்துக்கிறாங்க, அவருக்கு படிப்படி புரிதல். எவன் அவனெல்லாம் கூட்டான்? அவன் காமெடி பார்த்தாலே வெறி வரும். உன்னை வெறி வரும். உன்னை பார்த்தேன் இல்லை விஜய் டிவியில் எதை வச்சு உன்னை ஜட்ஜ் ஆக்குறாங்க? நீலாம் என்ன நடிக்கணும் புரியலையே. படத்தில் வருவீங்க, வடிவேல் கூட வருவீங்க, வந்தீங்கன்னா ஓகே நல்லா நடிக்கிற அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போனோம். கட்சியில் சேராரா நெஞ்சில் பச்சையா இப்போ வந்து படிப்படி புரிதலாம். நீங்கள் தலைவர் விடுங்க, இந்த 2ஆம் கட்டமாக இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னோட கேள்வி. 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏன் அஜாக்கிரதையா? கஜாக்கிரதை என்னடா பேசு? அவங்க அஜாக்கிரதையா இருந்துட்டாங்களா? தலைவர் ஜாக்கிரதையா இருந்துட்டாரா? அதான் கேள்வியா. ஒரு அந்த கேள்வி கேட்கத்தான் வந்தார். இறந்தவங்களை பார்க்கலாம் வரல, அந்த கேள்வி கேட்கணும். 2ஆம் கட்ட தலைவர்கள் அஜாக்கிரதை, அவங்கள தூக்கிட்டு இவரை போடுங்க. பொழந்து நிற்பார். அண்ணனுக்காக முட்டு கொடுக்குறாருல, அண்ணன் இல்லை தளபதி, தலைவருக்காக முட்டுறாருல. அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எதுவும் தெரியல, அஜாக்கிரதையா இருந்துட்டாங்க. தலைவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நோட்டையும் அப்படியே ஜாக்கிரதை அந்த மாதிரி பாட்டு பாடினே தெரிஞ்சாரு. யாரா நீங்க? என்னடா சொல்ல வரீங்க? 2ஆம் கட்ட தலைவரை சூஸ் பண்ணது யாரு? டெல்லியிலேருந்து சூஸ் பண்ணாங்களா? இப்போ ஆதவ அர்ஜுனா போனாரு விளையாட்டுக்காக, சரண்டர் ஆவது எப்படி அப்படின்ற விளையாட்டுக்காக போயிட்டு வந்தார்ல. அந்த மாதிரி டெல்லியில் இருக்கிறவங்க எதாவது சொன்னாங்களா? அவங்க சூஸ் பண்ணாங்களா? இல்லை உங்கள் தலைவர் தானே சூஸ் பண்ணாரு. அஜாக்கிரதையாக இருக்கிறவங்கள ஏன் சூஸ் பண்ணாரு? அந்த அறிவுடுமா இல்லை? நான் சொல்ல அவங்க அஜாக்கிரதையா இருந்தாங்க. அஜாக்கிரதை நாங்கள் சொல்ல. இதோ கட்சிக்காரர் வாக்குமூலம் கொடுக்குறாரு, அவங்க வந்து அஜாக்கஜாக்கஜாக்கலாம். என்னடா கடுப்பா இருக்குது.